மருதநாயகம். இணையதளங்களில் இன்றும் அதிகம் தேடப்படும் பெயர். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யானை பலம் பொருந்திய மாபெரும் வீரன். மதுரை பகுதியை ஆண்டதால் மதுரை நாயகம் என்று பெயர் பெற்று பின்னர் அது மருதநாயகம் என்று மாறியதாக கூறப்படுகிறது. பிறப்பால் இவர் ஓர் இஸ்லாமியர் என்றும், இல்லை இந்துவாக பிறந்து இஸ்லாம் மதத்தை தழுவியவர் என்றும் இருவேறு விதமாக பேசப்படுகிறது. வரலாற்றில் சரிவர இடம்பெறவில்லை என்ற போதிலும் அனைவராலும் உச்சரிக்கப்படும் ஒரு பெயர் மருதநாயகம். ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் என்ற கிராமத்தில் இந்து வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவராக கருதப்படுகிறார் மருதநாயகம். பிறந்த ஆண்டு துல்லியமாக தெரியவில்லை. 1725 இவர் பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அக்காலத்தில் பனையூர் கிராமத்தில் பல குடும்பங்கள் இஸ்லாமிய மதத்தை தழுவின. மருதநாயகத்தின் குடும்பமும் அவற்றில் ஒன்று என கூறப்படுகிறது. இதனால் முகமது யூசுப் கான் என்று பெயர் சூட்டப்பட்டதாக பேசப்படுகிறது. ஆனால் பிறப்பிலேயே அவர் ஓர் இஸ்லாமியர் என்றும் சிலர் கூறுகின்றனர். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் முகமது கமால் என்ற ராணுவ மருத்துவரால் வளர்க்கப்பட்டார் மருதநாயகம். அவர்தான் முகமது யூசுப் கான் என பெயரை சூட்டியிருக்கிறார். சிறுவனாக இருந்தபோதே யோகாசனம், களரி, வாழ்ச்சண்டை, குதிரை ஏற்றம் என்று பல கலைகளை கற்றுத் தேர்ந்தார். விளையாட்டாக இருந்தாலும் வீரதீரச் செயல் என்றாலும் இவர்தான் முதலிடம் பிடிப்பார். இளைஞரான முகமது யூசுப் கான் தஞ்சாவூரை தலைமையகமாக கொண்டு ஆட்சி புரிந்த மராட்டிய மன்னர் பிரதாப் சிம்ஹாவின் படையில் சிறிது காலம் பணியாற்றினார். இதுவே இவரது முதல் ராணுவ அனுபவம் என்று நம்பப்படுகிறது. பிறகு என்ன காரணத்தினாலோ பாண்டிச்சேரிக்கு சென்றார் யூசுப் கான். அப்போதைய ஆளுநர் மான்சர் காக்லா என்பவரின் இல்லத்தில் வீட்டு பணியாளராக சேர்ந்தார். பாண்டிச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த காலம் அது. பிரெஞ்சுக்காரரின் வீட்டில் வேலை பார்த்த காரணத்தினால் அவர்களது அனைத்து பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொண்டார் யூசுப் கான். அங்கேயே வளர்ந்து பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மாசா என்ற பெண்ணை மணமுடிக்கவும் செய்தார். பிரெஞ்சு, போர்த்துகீசியம், ஆங்கிலம், உருது ஆகிய மொழிகளையும் கற்றுக்கொண்டார். அடுத்த கட்டமாக பிரான்ஸ் படையிலும் சேர்ந்தார். இவரது அறிவு, தலைமை பண்பு, போர் நுட்பம் ஆகியவற்றை கண்டு வியந்தனர் பிரெஞ்சு தளபதிகள். 1750களில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நாடு பிடிக்கும் போர் மூண்டபோது அதில் பங்கேற்றார் யூசுப் கான். இதில் அவரது திறமையை கண்டு வியந்தார் ஆங்கிலேய மேஜர் ஜெனரல் ராபர்ட் கிளைவ். பிறகு அவரை தனது படையில் இணைத்து ஐரோப்பிய முறையில் ராணுவ பயிற்சி கொடுக்க உதவினார் கிளைவ். பின் ஏதோ காரணத்திற்காக வேலையை விட்டு நீக்கப்பட்ட கான் அங்கிருந்து தஞ்சாவூருக்கு சென்றார். தங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் தங்களோடு இணைந்ததால் மகிழ்ந்தனர் ஆங்கிலேயர்கள். அவர்தான் தங்கள் ஆட்சிக்கு எதிராகவே மாறப்போகிறார் என்பதை அப்போது அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. அந்த காலத்தில் தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆற்காட்டை தலைநகரமாக கொண்டு இயங்கிய நவாபின் அரசுதான் முதன்மையானதாக இருந்தது. படை வலிமை கொண்டதாகவும் விளங்கியது. இவர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் ராபர்ட் கிளைவ் தலைமையில் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ஆங்கிலேய வணிகர்களும் படையினரும் தென்னிந்தியாவிற்குள் நுழைந்தனர். அப்போது அவுரங்கசீப் மறைந்ததால் வலுவிழந்த முகலாய பேரரசு தென்னிந்தியாவில் சிதறியது. இதனால் கர்நாடக நவாப், ஐதராபாத் நிசாம், ஆற்காடு நவாப் போன்ற பெயர்களில் ஆங்காங்கே சிற்றரசுகள் உருவாயின. நவாப் என்றால் பிரதிநிதி என்று பொருள். அன்றைய முகலாய பேரரசில் அவுரங்கசீப் பல நவாபுகளை நியமித்திருந்தார். அவுரங்கசீப் மறைந்ததால் ஆற்காடு நவாபாக யார் முடிசூட்டிக் கொள்வது என்ற போட்டி எழுந்தது. ஒரே இரத்த உறவைச் சேர்ந்த சாந்தா சாஹிபும் முகமது அலி பாஷாவும் மோதிக்கொண்டனர். இத்தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இது வசதியாக போனது. சாந்தா சாஹிபுக்கு பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலிக்கு ஆங்கிலேயர்களும் ஆதரவளித்தனர். அந்த போரில் ஹைதர் அலியை தோற்கடித்தார் மருதநாயகம். இதனால் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தனர் வெள்ளையர். மைசூர் சிங்கம் ஹைதர் அலியை வென்றதால் புகழின் உச்சியை தொட்டார் கான் சாஹிப். ஆங்கிலேயர்களுக்கு அடங்க மறுத்த பாளையக்காரர்களை அடக்குமாறு உத்தரவிடப்பட்டது கான் சாஹிப்பிற்கு. பாளையக்காரர்கள் என்றால் குறுநில மன்னர்கள் என்று பொருள். அதன்படி பாஞ்சாலங்குறிச்சியின் படைத்தளபதியாக இருந்த வீரன் அழகுமுத்துக்கோனை கொன்றார் கான் சாஹிப். இது மருதநாயகத்தின் வரலாற்றில் ஒரு மாபெரும் கரையாக பார்க்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களின் கட்டளையின்படி மறவர்களின் பாளையங்களை தாக்கி வெற்றி கண்டார் சாஹிப். இதேபோல திருநெல்வேலி சீமையில் ஆங்கிலேயரை எதிர்த்த பூலித்தேவனுக்கும் மருதநாயகத்திற்கும் இடையே 1759 போர் மூண்டது. இதில் முதன்முறையாக தோல்வியை சந்தித்தார் மருதநாயகம். ஆனாலும் பூலித்தேவனை வெல்ல வேண்டும் என்பது மருதநாயகத்தின் வேட்கையாக இருந்தது. ஒரே ஆண்டில், அதாவது 1760 மீண்டும் பூலித்தேவனை போரில் சந்தித்தார் மருதநாயகம். நெற்கட்டான் செவல் என்ற இடத்தின் அருகில் நிகழ்ந்த போரில் பூலித்தேவனை வென்றார் கான் சாஹிப்.
அதற்கு முன்னர் 1752 கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் பிரெஞ்சு படையை மருதநாயகம் வீழ்த்தியதைக் கண்டு வியந்தது ஆங்கிலேய அரசு. ஒருமுறை 1757 விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரோடு ஓரிடத்தில் இருந்தார். அப்போது அவரை எதிரிகள் நூற்றுக்கணக்கில் முற்றுகையிட்டனர். அதில் அவர் துணிச்சலுடன் எதிரிகளை வீழ்த்தி விரட்டி அடித்தார். அதை போன்ற மேலும் பல வெற்றிகளை வசப்படுத்தினார். அதன் விளைவு ஆளுநர் பதவி தேடி வந்தது. இன்றைய திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளை போர்கள் மூலம் வென்றதால் ஆங்கிலேயர்கள் 1759 அவரை தெற்கு சீமையின் ஆளுநராக நியமித்தனர். இதனால் தென்னாட்டில் ஆங்கிலேயரின் பிரதிநிதியாக அசைக்க முடியாத ஆட்சியாளரானார் மருதநாயகம். இதை போன்ற சூழலில் பிரெஞ்சு படை சென்னை மாகாணத்தை முற்றுகையிட்டதால் சென்னைக்கு வருமாறு அழைக்கப்பட்டார் மருதநாயகம். பிரெஞ்சு தளபதி தாமஸ் ஆர்தர்லி தலைமையில் முற்றுகை மேற்கொள்ளப்பட்டது. உடனே மெட்ராஸ் திரும்பிய கான் சாஹிப் கொரில்லா முறையில் தாக்குதல் தொடுத்தார் பிரெஞ்சு படைகளின் மீது. தாக்குப்பிடிக்க முடியாத படைகள் பின்வாங்கி ஓட்டமெடுத்தன. வெற்றியை வசமாக்கிய கான் சாஹிப்பிற்கு பெரும்புகழ் வந்து சேர்ந்தது. பல போர்களிலும் ஆங்கிலேயரின் வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தார் யூசுப் கான். இதனால் அவருக்கு தங்கப்பதக்கத்தை வழங்கி கௌரவித்தனர் ஆங்கிலேய அதிகாரிகள். அன்று முதல் கமாண்டோ கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டார் யூசுப் கான். இதன் பின்னர் ஆங்கிலேய படைகளில் கான் சாஹிப்பின் கை ஓங்கியது. ஆங்கிலேயருக்கு எங்கே எந்த பிரச்சனை என்றாலும் கான் சாஹிப்பை அழைக்க வேண்டிய நிலை உருவாயிற்று. ஒரு சமயம் யூசுப் கான் மதராச பட்டணத்திற்கு சென்றிருந்த போது கொள்ளை கூட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சூறையாடி பொருட்களை அள்ளிச் சென்றது. தகவல் அறிந்த கான் சாஹிப் உடனடியாக மதுரைக்கு திரும்பி கொள்ளையர்களுடன் சண்டையிட்டார். பொருட்கள் அனைத்தையும் மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் மருதநாயகம். அந்த காலத்தில் மதுரையை சுற்றிய பகுதிகளில் திருடர்கள் மற்றும் வழிப்பறி கொள்ளையர்களின் அட்டகாசம் தலைவிரித்தாடியது. இந்த பிரச்சனை கான் சாஹிப்பின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிரடியாக களத்தில் இறங்கினார் மருதநாயகம். ஒரு திருடனையும் விட்டு வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் படைகளுக்கு. அதன் விளைவாக 2000க்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது. கான் சாஹிப் மதுரையை சுற்றியுள்ள நீர்நிலைகளை செப்பனிட்டு பாசன வசதிகளை மேம்படுத்தியதாகவும் வரலாறு கூறுகிறது. இடிந்து கிடந்த கோட்டைகளையும் பழுது பார்த்தார். கான் சாஹிப் மதுரையின் ஆளுநராக இருந்தபோது அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தனர். கான் சாஹிப்பின் நடவடிக்கைகளால் ஆத்திரமடைந்த பிரெஞ்சுக்காரர்கள் கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணையை தகர்த்து தமிழக விவசாயிகளின் நலனையை சீரழிக்க துணிந்தனர். அம்முயற்சியை முறியடித்து கல்லணையை காத்தார் மருதநாயகம். அவர் ஆளுநராக வருவதற்கு முன்னர் அபகரிக்கப்பட்ட மதுரை அழகர் கோவிலை கைப்பற்றி மீண்டும் அதே கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். இதை போன்ற பணிகளால் கான் சாஹிப்பின் புகழ் எங்கும் பரவியது. இதனால் அவரை கமாண்டோ கான் என்று அன்புடன் அழைத்தனர் மதுரை மக்கள். திருவில்லிபுத்தூருக்கு அருகே உள்ள முகமது கான் சாஹிப் புரம் என்ற ஊரே இவர் பெயரில்தான் உருவானதாக கூறுகின்றனர். இன்று அந்த ஊர் கான்சாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மருதநாயகத்தை கௌரவிக்கும் வகையில் மக்களே இந்த பெயரை சூட்டியதாக பேசப்படுகிறது. கான் சாஹிப் பூலித்தேவனை வென்ற நெற்கட்டான் செவலுக்கு தெற்கே ஒரு பெரிய மேடு இருக்கிறது. அது தற்போது கான்சா மேடு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் கான் சாஹிப் பெயரில் பல தெருக்களுக்கு பெயர்கள் சூட்டப்பட்டன. அவற்றில் பல இன்றும் புழங்குகின்றன. கான் சாஹிப் இவ்வாறு புகழ் பெறுவதை ஆற்காடு நவாபால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏற்பட்டது பிரச்சனை. பொறாமை கொண்ட ஆற்காடு நவாப் மருதநாயகத்தின் செல்வாக்கை குறைக்க என்ன செய்யலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். கான் சாஹிப் வசூலிக்கும் வரித்தொகையை தன்னிடம்தான் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். வணிகர்களும் மற்றவர்களும் தன் மூலமாகத்தான் வரிகளை செலுத்த வேண்டும் என்றும் ஆணையிட்டார் ஆற்காடு நவாப் முகமது அலி. இதற்கான அனுமதியை கிழக்கிந்திய கம்பெனியிடம் வாதாடி பெற்றார். ஆங்கிலேய அதிகாரிகளும் மருதநாயகத்தின் மீது வன்மத்தை வளர்த்தனர். கான் சாஹிப் ஆற்காடு நவாபின் பணியாள் என்று ஆணையிட்டது. இதில் கொந்தளித்த மருதநாயகம் ஆற்காடு நவாபிற்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் எதிராக போர்க்கொடியை உயர்த்தினார். இதனால் அவர்களது பகையை சம்பாதித்தார். நவாபிற்கும் கான் சாஹிப்பிற்கும் இடையே மோதல் அதிகரித்தது. இத்தகைய சூழலில் 1761 7 லட்சம் ரூபாய் வரி வசூல் செய்ய முன்வந்தார் மருதநாயகம். ஆனால் ஆற்காடு நவாப் முகமது அலியும் கிழக்கிந்திய கம்பெனியினரும் இதை ஏற்க மறுத்தனர். தங்களை விட வலுவான மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒருவரை அவர்கள் வளர்க்க விரும்பாமையே இதற்கு காரணம். அதுவரை வீரமிக்க தளபதியாய் ஆட்சி நிர்வாகியாய் இருந்த அவருக்கு ஏன் நமது நாட்டை நாமே ஆளக்கூடாது என்கிற எண்ணம் மனதில் தோன்றியது.
எதற்காக பிரெஞ்சுக்காரர்களிடமும் ஆங்கிலேயர்களிடமும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்றும் சிந்திக்கத் தொடங்கினார். அதுவே நாட்டு பற்றையும் விடுதலை உணர்வையும் தூண்டியது மருதநாயகத்திற்கு. ஆங்கிலேயரின் பேச்சை கேட்டு நடந்து வந்த கான் சாஹிப் அவர்களுக்கு எதிராக திரும்பியதில் திகைத்தது கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம். அதுவரை ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்து வந்ததை எண்ணி மனம் வருந்தினார். மருதநாயகத்தின் சினம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அதனால் அவரை எப்படி எதிர்கொள்வது என்ற கவலையில் ஆழ்ந்தனர். அப்போது வெகுண்டெழுந்தார் கான் சாஹிப். ஆற்காடு நவாபிற்கு மட்டுமல்ல, ஆங்கிலேயர்களுக்கும் இனி கப்பம் கட்ட முடியாது என்று சூளுரைத்தார். உருவானது புயல். போர் மேகங்கள் நிறைந்தன. 1763 தனது கோட்டையில் பறந்த ஆங்கிலேயரின் கொடியை இறக்கி தனது மஞ்சள் கொடியை ஏற்றினார். அத்துடன் பிரெஞ்சுக்காரர்களின் கொடியையும் சேர்த்தே பறக்கவிட்டார். எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் பிரெஞ்சுக்காரர்களுடன் நட்பை புதுப்பித்தார். அவர்களது உதவியையும் நாடினார் மருதநாயகம். இதனால் ஆங்கிலேயர்களுக்கும் மருதநாயகத்திற்கும் இடையே முற்றியது பகை. இருதரப்பினரும் தங்கள் ஆதரவு பலத்தை பெருக்கிக் கொள்ள திட்டங்களை தீட்டத் தொடங்கினர். அதன் ஒரு கட்டமாக குறுநில மன்னர்களை வளைத்தனர். அப்போது மருதநாயகத்திற்கு சவால் உருவானது சிவகங்கையிலிருந்து. அவருக்கு கட்டுப்பட மறுத்தது சிவகங்கை சமஸ்தானம். கோபங்கொண்ட மருதநாயகம் திருபுவனத்தையும் பார்த்திபனூரையும் தாக்கினார். நிலைகுலைந்த சிவகங்கை மன்னர் முத்துவடுகையர் ஆற்காடு நவாபின் உதவியை நாடினார். அவரது கோரிக்கையை ஏற்று திருபுவனத்திற்கு வந்தது ஆங்கிலேய படை. கான் சாஹிப்பின் கணிக்க முடியாத வியூகங்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடி ஒளிந்தது ஆங்கிலேய படை. அடுத்தடுத்து வந்த 2 போர்களிலும் வென்று ஆங்கிலேய படைகளை மிரள வைத்தார் மருதநாயகம். கான் சாஹிப்பின் போர் உத்தியை எதிர்கொள்ள இயலாததால் விழிபிதுங்கி போயின ஆங்கிலேய படைகள். பின் மூலக்கரை கொத்தளத்தில் நிகழ்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் வாழ்முனைக்கு நூற்றுக்கணக்கானோரை இரையாக்கினார் மருதநாயகம். போரில் படுகாயமடைந்த ஆங்கிலேய தளபதி பிரஸ்டன் பின்னர் உயிரிழந்தார். அவரை மலைபோல நம்பியிருந்த ஆற்காடு நவாப் முகமது அலி நிலைகுலைந்தார். கான் சாஹிப் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடும் செய்தியும் அதன் வெற்றிகளும் மைசூர் மன்னர் ஹைதர் அலிக்கு சென்று சேர்ந்தது. அவர் பழைய பகையை மறந்து மண்ணுரிமை போரில் தனது நிலைக்கு மருதநாயகம் வந்ததை வரவேற்றார். வாழ்த்துச் செய்தியையும் அனுப்பினார். இனி மருதநாயகத்தை போரில் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தன ஆங்கிலேய படைகள். அவரது ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வர தந்திரம்தான் தீர்வு என்பதை உணர்ந்தன. இறுதியாக மதுரையில் உள்ள மருதநாயகத்தின் கோட்டை தீவிரமான முன்னேற்பாடுகளுடன் முற்றுகையிடப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீரர்கள், உணவு, மருந்து போன்றவற்றுடன் திரண்டன ஆங்கிலேய படைகள். 1763 ஆண்டு ஆங்கிலேயர்களின் கொடியை தன் பீரங்கி வாயில் வைத்து வெடித்து கோபத்தை வெளிப்படுத்தினார். பல நாட்கள் நடைபெற்ற கடும் போரில் நகரில் இருந்து துண்டிக்கப்பட்டது மருதநாயகத்தின் கோட்டை. எந்த பொருளும் உள்ளே நுழைய முடியாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டது. மருதநாயகம் சரணடைந்தால் பொது மன்னிப்பு வழங்கப்படும் என்று தூது அனுப்பப்பட்டது. பணிந்து மண்டியிடப் போவது இல்லை என்று அறிவித்து விட்டார் கான் சாஹிப். இதனால் மருதநாயகத்திற்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தியது ஆங்கிலேய படைகள். அதில் இருந்த இந்திய வீரர்கள் போரில் ஈடுபடுவது குறித்து குழம்பி போயிருந்தனர். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஆங்கிலேய படைகளை மண்ணை கவச் செய்தார் யூசுப் கான். இதனால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது போர். இந்த தருணத்தில் கோட்டைக்குள் உணவு, ஆயுதங்கள், மருந்துகள் என அனைத்தையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டார். 1 வார கால இடைவெளிக்கு பின் மீண்டும் தொடங்கியது போர். மருதநாயகத்திற்கு எதிராக போரிட பம்பாயிலிருந்து சிறப்பு ஆங்கிலேய படை மதுரைக்கு வரவழைக்கப்பட்டது. மதுரையை சுற்றியிருந்த குறுநில மன்னர்களும் வரவழைக்கப்பட்டனர். ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் ஆதரிப்பவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம் என்று குறுநில மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார் கான் சாஹிப். மருதநாயகத்திற்கு ஆதரவாக படைகளை அனுப்பி வைத்தார் மைசூர் மன்னர் ஹைதர் அலி. பிரெஞ்சு படைகளும் வந்து சேர்ந்தன. நாலாபுரமும் சுற்றி வளைத்தும் மருதநாயகத்தை வீழ்த்த முடியவில்லை ஆங்கிலேய படைகளால். தோற்றுப்போன ஆங்கிலேய படைகள் சமாதான கொடியை ஏந்தின. வெற்றி வசமானாலும் வேறுவிதமான பிரச்சனைகளை சந்தித்தார் கான் சாஹிப். போரினால் மதுரை பிற பகுதிகளுடன் துண்டிக்கப்பட்டதால் பெரும் இழப்பு ஏற்பட்டது. கோட்டையில் மீண்டும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் இன்னலுக்கு ஆளானார் கான் சாஹிப். போரினால் கான் சாஹிப்பை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட ஆங்கிலேய படைகள் தந்திரங்களையும் வஞ்சங்களையும் மீண்டும் கையாளத் தொடங்கின. மருதநாயகத்தின் அமைச்சர்களில் ஒருவரான சீனிவாசராவை வீழ்த்தினர் தங்கள் வலையில். அவர் பொன்னுக்கும் பொருளுக்கும் விலை போனார். பிரெஞ்சின் முக்கிய தளபதி ஒருவரையும் தங்கள் நயவஞ்சக வலையில் சிக்க வைத்தனர் ஆங்கிலேயர்கள். மருதநாயகத்தை பிடித்துக் கொடுத்தால் பொது மன்னிப்பும் சலுகைகளும் வழங்கப்படும் என்று நடந்தது பேரம். சூழ்ச்சி திட்டம் தயாரானது.
இந்த திட்டம் அரங்கேற்றப்பட்டது ரமலான் மாதத்தில் என்று எழுதியிருக்கின்றனர் சில வரலாற்று ஆசிரியர்கள். 1764 தனது கோட்டையில் தனி அறையில் தொழுகையில் ஈடுபட்டிருந்தார் கான் சாஹிப். அப்போது துரோகிகள் அங்கு நுழைந்தனர். அவர்கள் தன் நம்பிக்கைக்குரியவர்கள் என்பதால் தயார் நிலையில் இருந்திருக்கவில்லை மருதநாயகம். தொழுகை நடத்தி கொண்டிருந்த நிலையிலேயே சிறைபிடிக்கப்பட்டார் கான் சாஹிப். என்னை கொன்று விடுங்கள், எதிரிகளிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் என்று மன்றாடியிருக்கிறார் கான் சாஹிப். எதிரிகளிடம் அடிமைப்படுவதை விரும்பவில்லை கான் சாஹிப். ஆனால் துரோகிகள் அதற்கு இணங்கவில்லை. சிறைப்பிடிக்கப்பட்ட அவர் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆற்காடு நவாபிடம் கொண்டு செல்லப்பட்டார். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டனர் அவரது மனைவியும் மகனும். மதுரை கோட்டையில் ஏற்றப்பட்டது ஆற்காடு நவாபின் கொடி. சிறைபிடிக்கப்பட்ட மருதநாயகம் சித்திரவதைக்கு ஆளானார். ஆற்காடு நவாபை பார்த்து தலைவணங்குமாறு மிரட்டப்பட்டார். ஏற்க மறுத்தார் கான் சாஹிப் மருதநாயகம். அவரை தூக்கிலிடுமாறு ஆணையிட்டார் ஆற்காடு நவாப். 1764 ஆண்டு அக்டோபர் 15 நாள் மதுரைக்கு மேற்கே உள்ள சம்மட்டிபுரம் என்ற இடத்தில் ஒரு மரத்தில் தூக்கிலிடுவதற்காக கொண்டு வரப்பட்டார் கான் சாஹிப். எப்போதும் போல முகத்தில் எந்த அச்சமும் இல்லை. தாய்நாட்டிற்காக உயிர் துறக்கிறோம் என்ற எண்ணம்தான் குடிகொண்டிருந்தது அவரது மனதில். கொண்டு வரப்பட்டது தூக்கு கயிறு. தூக்கிலிடப்பட்ட போது மரணம் நிகழவில்லை, மாறாக அருந்து விழுந்தது கயிறு. வேறு கயிறு கொண்டு வரப்பட்டு மீண்டும் தூக்கிலிடப்பட்டார். அப்போதும் உயிர் பிரியவில்லை. நான் யோகாசனம் பயின்றவன், கழுத்தை வீங்க வைத்து மூச்சை பல மணி நேரம் அடக்கும் ஆற்றல் கொண்டவன் என சிரித்தார் மருதநாயகம். இறுதியாக 3வது முறை தூக்கிலிட்ட போது பிரிந்தது மருதநாயகத்தின் உயிர். ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சி வென்றது. நாடே துயரில் மூழ்கியது. அன்றிரவு சில ஆங்கிலேய தளபதிகளின் கனவில் கான் சாஹிப் வந்து மிரட்டியதாகவும் செய்தி பரவியது. இதனால் அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவாரோ என்றும் அஞ்சினர் ஆங்கிலேயர்கள். புதைக்கப்பட்ட மருதநாயகத்தின் உடலை தோண்டி எடுத்தனர். தலை, கை, கால் என்று பல பகுதிகளாக வெட்டி எடுக்கப்பட்டது அவரது உடல். பிறகு உடலின் ஒரு பகுதி மதுரைக்கு அருகே அவர் தூக்கிலிடப்பட்ட சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே இப்போதும் அவரது நினைவிடம் இருக்கிறது. அவரது தலை திருச்சியிலும், ஒரு கை தஞ்சையிலும், மற்றொரு கை தேனி மாவட்டம் பெரியகுளத்திலும் அடக்கம் செய்யப்பட்டன. ஒரு கால் திருவிதாங்கோட்டிலும் மற்றொரு கால் பாளையங்கோட்டையிலும் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறுகின்றனர். சுமார் 2½ ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் தூக்கத்தை கலைத்த மருதநாயகம் மீளா துயில் கொண்டார். பிரெஞ்சு படையில் தாக்குதலை கற்றுத் தேர்ந்து ஆங்கிலேயர்களுக்காக பணிபுரிந்து பின்னர் அவர்களுக்கு எதிராகவே கிளர்ந்தெழுந்து உயிர் நீத்த கான் சாஹிப் மருதநாயகம் வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்டு விட்டார். மருதநாயகத்தின் வாழ்க்கையை திரைப்படமாக்கும் முயற்சி மட்டும் தொடங்கப்படவில்லை என்றால் அவரது வரலாறு இன்றைய காலத்தில் வெகுமக்கள் அறியும்படியாக வெளியே தெரிய வந்திருக்காது என்பதே கசப்பான உண்மை. புதிய தலைமுறைக்காக ஜாகிர் ஹுசேன்.